தாயேஸ்வரி, ராமியார் சொன்ன மாதிரி ஊரு ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துல கிளப்புற? எடு தேங்காய் உடப்பா. ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா. ஆமா, நீங்க எங்க இங்க? அதத்தான் நானும் கேட்கிறேன். நீ எங்க இங்க? அத போல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயிலா நாயா அலையடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலியா? குணமாகல. ஐயோ, குணமாகல போல் இருக்க. ஐயோ தம்பி, என்னங்க இது கோயிலுங்க? ஏடா என்ன பண்றீங்க? அமைதி அமைதி. ஐயே, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுக்குன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன், அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. இது அவங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா. தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ. பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஆத்தாளாம அப்பனாவை நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழில இங்க வச்சுக்கிறாத. பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே, நான் என்ன பண்ண முடியும் மேல? சரி 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 சரி. சிரிச்சு டைட்டில் கிடைக்க மாட்டேங்குது. என்ன டைட்டில் வைக்கலாம்? கும்மாங்குத்து குலோத்துங்கன். குடும்பத்தோட யாரும் படம் பார்க்க வர மாட்டாங்க. குடும்பத்தோட வரணும், டைட்டிலும் புதுமையா இருக்கணும். என்ன டைட்டில் வைக்கலாம்? வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. வணக்கம். என்னப்பா கையில பிடிச்சிருந்தத கீழே விட்டாரு? வலிக்கிருச்சுங்க. பிடிச்சா வலிக்க கூடாது, உட்காருங்க. லட்சுமி, காஃபி கொண்டா. மம்மி, எனக்கு பால். உள்ளே போய் குடியேண்டா. என்ன 2 மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி, எழுந்திட்டு போட்டோம். மா, இவங்கதான் தினபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா. இருங்க, போயிடாங்க. என் பொண்டாதிக்கு என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவனா சோதரியே, அடித்தாயே நிரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா. சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா. அந்த கண்ணபுரத்தை விட்டு காலையாய் வாரும் அம்மா. தம்பி, இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச என்ன கிழிக்க போறேன்? தெரியாமலே இல்லையே, தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க, இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே, அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க, இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி, பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ, இப்ப என்ன சொன்னீங்க? அடியா கங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டி பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா போய். இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே, அதுக்கும் சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அடடடடடடா, என்ன அறிவு, என்ன அறிவு! அவன் பிஞ்சிலேயே பழுத்த ஒரு மேதை. நான் சொல்ற பையனும் அப்படித்தாங்க. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதோட அவங்க வர நேரமாச்சு. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நிக்காத. போகல. இந்த வருமா, அங்க உள்ள வந்து தம்பி, சிட்டி பாபு, சட்டி பாபு எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. ஜாக்கிரதை. அது என்ன பொறுத்த விஷயம் இல்ல.
மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான். மத்தவங்க என்ன பேசினாலும் நீ காதலே போட்டுக்கூடாது. யோ சொல்லியா? இருப்பா அடியே, சொல்றத ஒரு தடவைக்கு 2 தடவை கேள்வி. அங்க வந்து மான மரியாதை கப்பல்ல ஏத்தி விட்டாது என்ன? அப்பா போலாமா? யாரப்பா சொன்ன? ஒண்ணுதான். யோ அம்மா அப்பாவா? உங்களை கட்டி மாரடிக்கிறதுக்குள்ள வா. அட பாவி, என்னங்க நான் சொன்ன பையன் வந்துட்டான். ஏய், நான் சொன்ன பையனும் வந்துட்டான். அங்க வர்றது ஒருத்தர் தான். வாங்க வாங்க வாங்க, வாங்க வணக்கம். வாங்க. உள்ள வாங்க வாங்க. இவங்கதான் அந்த நான் சொன்ன அப்பா அம்மா. உட்காருங்க. உங்க பையனை நேத்து தான் சந்திச்சேன். இப்படிப்பட்ட பையனை பெத்ததுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். நானும் நேத்து தாங்க பார்த்தேன். இப்படி ஒரு புள்ள எனக்கு பிறக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். பையனை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, என்னை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அவளுக்கு பிடிக்காதுங்க. அப்படித்தானமா? அதையும் மீறி கேட்டீங்கன்னா இவன் எங்க புள்ள இல்லைன்னு சொல்லிடுவோம். அதையும் மீறி கேட்டீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவான். ஐயோ, இனிமே உங்க பையனை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம். என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸே கொடுத்துருங்க. வெயில்ல வந்த பாருங்க. இப்பெல்லாம் வெயில்ல வந்தா எனக்கு ஆகவே மாட்டேங்குது. தம்பி, இப்ப என்ன சொன்னீங்க? வெயில் தாங்க முடியாதுன்னு சொன்னீங்களா? தம்பி, தம்பி, வெயில் தாங்க முடியாதுன்னு அவன் கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவான். அடாடாடா, அந்த அம்மாவுக்கு தன் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள விட அவங்க அப்பாவை பாரு. பையனுடைய டென்ஷனை மறக்கிறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு. யாருக்காவது டென்ஷன்னா இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு. பாசம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ, அது குடும்பமே இல்லப்பா, கோயில். கோயிலாவது ஆயிலாவது, இது ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 4 நாளைக்கு இங்க தங்கணும். வீட்டுல வேலை இருக்கு, நாங்க போறோம். அப்ப நீங்க புறப்படுங்க. டியூட்டி தான் முக்கியம். இருங்க, நான் சொன்னா இருப்பாங்க. இருங்க. ஏங்க, 4 நாளுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 10 நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுங்க. எங்க குடும்பத்தை பத்தி விளாவரியா தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 1 மாசம் தங்குங்க. இது உங்க வீடு மாதிரி. அதுல பாருங்க, உங்களை நான் கவனிச்சதுல இந்த பொய், பித்தலாட்டம், ஆள் மாறாட்டம், தில்லு முள்ளு இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லாததுதான் உங்க சிறப்பு. சாந்தி, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எந்திரிங்க, வாங்க. தம்பி, எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. சமையல் எப்படி? கூட்டு பொரியல் மாதிரி இருக்கு, பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு, சாம்பார் ரசமா இருக்கு, ரசம் மோர் மாதிரி இருக்குது, மோர் தண்ணி மாதிரி இருக்கு. மொத்தத்துல சுத்தமா ருசி இல்ல. அதை தவிர வேற எந்த குறையும் இல்ல. எல்லாம் சமயக்காரி சுந்தரியால ராவட ராவா தூக்கிடுறேன். ஏங்க, ஒரு சேஞ்சுக்கு நாளைக்கு நான் சமைக்கிறேனே. தம்பி, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. அப்ப நாளைக்கு நீயே சமைச்சிறேன். யோ, சமையல் சூப்பரா இருக்கணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா பேருக்கு ஆசைப்படாதீங்க. அது எனக்கு தான். ராஜாராம், பரவாயில்லையே, தனியா கஷ்டப்பட்டு சமைக்கிறா போல இருக்குதே. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கணும். ஓகே, கீப் இட் அப். மார்னிங். தம்பி, சாம்பார்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்களே சமைச்சீங்களா? பின்ன ஆள வச்சா சமைச்சாரு. அது இல்ல தம்பி, உங்கள மாதிரி எனக்கு ஒரு மகன் இல்லையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏன் மகன் மாதிரி தனிமைப்படுத்துறீங்க அத்தை? முறை மாறி போகுமா? ஏய், உங்களை நான் அத்தைன்னு கூப்பிடலாமா? அதுக்கு என்ன,
தாராளமா கூப்பிடுப்பா. அத்தை என்னப்பா? கூப்பிட்டு பார்த்தேன். என்ன சார் கோவமா இருந்துட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சார். இவள அத்தைன்னு கூப்பிட்டியே, அப்படின்னா நான் யார்? மாமா. உட்காருங்க சார். சாரா, மறுபடியும் சாரா? இல்லைங்க மாமா, உட்காருங்க மாமா. மாமா இனிமே உங்களை மாமானே கூப்பிடுறேன் மாமா, உட்காருங்க. தட்ஸ் குட். சாப்பிடுங்க, அது ஆயிடு போகுது. ஏமா, தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறியே. ஒண்ணு இல்லப்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். சமையல் ரொம்ப பிரமாதம். அப்படி சொல்லுமா. அம்மா, இந்த சமையல்காரி சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னது நீ சொல்றத பார்த்தா இனிமே தினமும் ராஜாராமே சமைக்க சொல்லுவ போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்த வீட்லயே சமைக்க போறாரு, அத்தை வீட்ல தானே சமைக்க போறாரு. வெரி குட் ஐடியா. அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பி தான் இங்க சமையல். என்னாச்சு? புகைக்கிறீங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யாரு? அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க. அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன நினைப்பாங்க. அவ்வளவு. போதுப்பா, நிறுத்துப்பா. என்னங்க ஏதுங்க இந்த ஹார்மோனி பொட்டி? நம்ம சாந்தி பொண்ணு இருக்குல்ல, அவங்க தாத்தே வாசிச்சது. அத நான் தொடச்சு கிடைச்சு நான் வாசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாரு இப்ப. ஓ சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பாரு வசையில. ஜிக்குவாலா ஜிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. ஐயா, நீங்க ஐயா கண் கலங்குறீங்க? தம்பி, வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா, ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா, ரொம்ப என்ன புகழாதீங்க. ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போடணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறையா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க. ஜமுக்காலோ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ ஓ ஜமுக்கா ஜமுக்கா ஜமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல? பல்லவி நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நான் கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா. இப்ப பாருங்க. தரணமப்பா தரணமப்பா சாமியே, வரணுமப்பா வரணுமப்பா சாமியே. பிரமாதம். எல்லாம் நான் போட்டதுங்க. வெளியில சில பேர் தான் போட்டுன்னு சொல்லுவேன், நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா அசத்திடுவாரு. ஐயா, இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு வேணாம். நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்லலாமே. நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அம்மா பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அடியே கங்கம்மா, நல்ல வேலை தப்பிச்சான். அவன் மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நம்மள அறுத்து 6 கூட ஆக்கியிருப்பான். அது சரிங்க. வந்த வேலையை விட்டுட்டு என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் ஹார்மோனிய போட்டியும் கையுமா? அடியே கங்கம்மா, நீ கவலைப்படாதடி. போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸையும் ராஜாராமட்டையும் வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே. அதுவும் இல்லாம பிள்ளைகிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும்? ஆமா, நீதான் 10 மாசம் சுமந்து பத்த போட்டனா. இந்த மாதிரி அவனுக்கு அம்மா அப்பாவை நடிக்கிறதுக்கு தான் சம்பளம் வாங்குறான். நீ பாட்டுக்கு பாசத்தை காட்டி கவுத்திடாரி, அப்புறம் நம்ம யாருங்க தெரிஞ்சு போவோம். என்ன என்ன சொன்ன? அவங்க 2 பேரும் ராஜாராமோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? ஆமாப்பா, கடவுளையே சந்தேகப்படுற நீங்க இந்த மனுஷங்களை சந்தேகப்படாம போயிட்டீங்களே. எதுக்காக அவங்க என்ன ஏமாத்திருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 3 பேரையும் நிக்க வச்சு சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு தள்ளிடுறேன்.
ஏன் சார் துப்பாக்கி எங்கேயுமா வேட்டைக்கா? ஆமா, மனுஷ வேட்டைக்கு. மரியாதையா உண்மையை சொல்லல, இப்ப இங்க பாடி விழும். என்ன உள்பாடியா? டெட் பாடி. உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெத்தவங்களா? ஏன் சந்தேகம்? நாங்க தான் உண்மையான அப்பா அம்மா. ஏங்க நீங்க என்னமோ பாக்குறத பார்த்தா நாங்க என்னமோ இந்த ஊரு கோயிலுக்கு புதுசா சாமி கும்பிட வந்த மாதிரியும் ராஜாராமுக்கு அம்மா அப்பாவா நடிக்க சொல்லி ஒத்துக்கிற சொல்ல மாதிரியும் இருக்கு. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்னங்க இப்ப என்ன சொன்னீங்க? பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, ஏய், வந்துருமா? ஐயோ. இந்த பைத்தியக்கார வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நான் உங்களோட பெரிய பைத்தியம். சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏங்க துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க. ஏய், நான் மிலிட்டரிக்காரன். எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா? ஐயோ அது இல்லைங்க, அவனே வர்றான், அவன்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போகும் சொன்னேன். அங்க பாருங்க. என்ன மாமா பிராக்டிஸா? தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் சொல்றீங்களா? வேணாம், வெறும் தலையோட நில்லு. மாமா நிறுத்துறா. இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்ட உன் வாயிலேயே சுட்டுருவேன். ஏண்டா இவங்க தான் உன்னை பெத்தவங்களா? உண்மையே சொல்றா. ஏன் பொய் சொன்ன? சொன்னேன், பொய் சொன்னேன். ஆனா ஏன் சொன்னேன்? ஏன் பொய் சொன்னேன்னு ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நீ கேட்காத, சொல்லு. சொல்றேன் மாமா, அந்த சோக கதையை சொல்றேன். கிபி 1960 வருஷம். ஏய், வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் என்கிட்ட விடாத. ரத்தன சுருக்கமா சொல்லு. எங்க அப்பா பேர் ரத்தனம். எல்லாரும் மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன். எல்லாரும் மாதிரி நான் மடமடமடன்னு வளர்ந்தேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல், மின்னல், இடி, மழை, வெள்ளம். திரும்பி பாக்குறேன், ஊரையே காணோம். என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுங்குச்சு. அந்த ஜீவன் யார்? 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 நான் தான் மாமா. அப்படி கரையோரமா ஒதுங்கின இந்த ஜீவனை எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது? எப்படி மாமா கூப்பிடுவேன்? அம்மா, மகனி, அப்பா. இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்களை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாமா, யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க. அத்தை மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா. ஆனா அதையே நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்டுல இருக்கலாமா? நல்லா இருக்கு. கூப்பிட்டீங்களா? மூக்க உறிஞ்சினேன். தம்பி வேண்டாம்ப்பா, நீ எங்களை விட்டு எங்கேயும் போக கூடாது. தம்பி, உன் சோக கதையை கேட்டு என் இதயமே கரைஞ்சு போச்சு. நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா. தேங்க்ஸ் அத்தை. நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன். ஐ எம் வெரி சாரி ராஜாராம். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சுட்டேன். போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, போங்க. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ராஜாராம நம்ம விட்டு மருமக பிள்ளையா ஏத்துக்கிறது என்ன? எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இத்தனை வருஷம் உன் கூட இருந்து இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாவது நாம 2 பேரும் ஒத்து போறோமே. ஆமாங்க, இப்படி ஒரு நல்ல பையன் நமக்கு மருமகனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏம்மா அவர் நல்ல மருமகன் தானே எதை வச்சு சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? நீங்களே யோசிக்கிறீங்க, நீங்களே பேசிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்றீங்க. அவர் நல்லவர் தாங்கிறதுக்கு என்னமா ஆதாரம்? என்னம்மா பேசுற? மீனாட்சி, சாந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குது. ராஜாராமன் உண்மையிலேயே நல்லவனானு அவனே நிரூபிக்கிற வகையில 3 போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி வைக்க போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். போட்டியை நான் வைக்கிறேன், முடிவை நீங்க பாருங்க. இதாங்க நான் சொன்ன பொண்ணு. ஏயா இப்படியே கூட்டிட்டு வந்த? ஆமா, பாப்பா சொன்னபடி எல்லாம் செய்யுமில்ல? பிரமாதமா செய்யும். வேணா நீங்களே பாருங்க. ஏயா பாப்பா பண்ணும்போது நான் என்ன பக்கத்துல இருந்தா பார்க்க போறேன்? பையன் வந்துகிட்டு இருக்கிறான். உன் கைவரிசையை காட்டிடு. போயா, மறைஞ்சிருந்து பாப்போம். நீ ஒரு இம்சை. ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ, அம்மா, காப்பாத்துங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இங்கயா? இங்க இங்க இன்னும் மேல. இங்கயா? ஐயா, ஐயா, இப்ப புரிஞ்சுச்சா? இப்பதான் புரியுது. எங்க புரிஞ்சுக்காம போயிடுவேன்னு பயந்துட்டேன். எப்படி இங்கே வச்சுக்கலாமா? என் வீட்டுக்கு போலாமா? இங்கேயே வச்சுக்கலாம். பொடிங்கும். என்ன யாருன்னு நினைச்ச?
இந்த ஊர்ல எதுக்குமே சரியாம சாயாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு இமயமலை. அந்த மலையோட நிழல்ல வாழற ஒரு சின்ன செடி நான். அந்த இமயமலை யார் தெரியுமா? ரிட்டையர்ட் மேஜர் ஜெகநாத். கேக்குதா? இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல, அந்த மலையை பத்தி நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பயக்கிறியா? என் சாந்திக்கு மட்டும்தான் என் மனசுல இடம் உண்டு. சபாஷ், மாப்பிள ஜெயிச்சிட்டார். ஓ தேவி, மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு முள்ளு போதறதான் கிடைச்சதா? காலை கிழிச்சிருச்சு. ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி நோன்றீங்க? ஒண்ணு இல்ல, ராஜாராமுக்கு 2வது டெஸ்ட் வச்சேன்ல, அப்ப பட்ட அடி. மறைக்காம சொல்லுங்கப்பா, டெஸ்ட்ல பட்டாடியா இல்ல ராஜாராம் உங்களை அடிச்சிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவனை பத்தி நீ எப்பவும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் உன்னை பத்தி நல்லதாவே பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணினேன். சிவசிவா, ஏங்க உங்க புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? கன்றாவி பைத்தியம், ராஜாராம் புத்தி எப்படி போகுதுன்னு பார்க்கத்தான் இந்த ஏற்பாடே. அவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்னங்க சொன்னா? சொல்றேன், நீ இமயமலை பார்த்திருக்கிறியா? ஆமா, நீங்க என்ன பள்ளி மலைக்கே கூட்டு போனது இல்ல. அவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எங்க மாமா ஜெகநாத் இமயமலை மாதிரின்னா. அது மட்டுமா, நம்ம சாந்தியை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? என் மனசுல சாந்தியை தவிர வேற எவனுக்குமே இடம் கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் பாரு ஒரு அறை. அடேங்க அப்பா, அப்ப நீ இல்லாம போயிட்டியே, கண்ணம் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் வைக்க போற கடைசி டெஸ்ட்ல ராஜாராம் பாஸ் பண்ணாதான் அவன் நம்ம வீட்டுக்கு மருமக பிள்ளை. என்ன டெஸ்ட்ங்க அது? அப்படி கேளு. பிரதாப் தான் சாந்தியை கட்டிக்க போறான்னு ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு அவன் கோவப்படாம பெருந்தன்மையோட, மாமா சாந்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உண்மையிலேயே சாந்தி மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பிரதாப்ப நார் கிழிச்சான்னு வச்சுக்கையே, அவனுக்கு உண்மையிலேயே காதல் இல்லைன்னு அர்த்தமாயிடும். எப்படி? அப்பா, இதுக்கு முன்னாடி டெஸ்ட பத்தி நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இப்ப வைக்கிற டெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுல ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா சார், இது எனக்கும் ரிஸ்க். சாந்தி சொல்றதுதான் கரெக்ட். எது ரைட் எது ராங்னு இந்த மேஜர் ஜெகநாத்துக்கு நல்லாவே தெரியும். கடைசி டெஸ்ட் நடந்தே தீரும். ஐயா ஐயா, நீங்க எந்த ஊரு தானா? இப்போதைக்கு இதே ஊர் தான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள. எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பார்த்து சொல்லுப்பா. அடாடா, ஆத்தா பண்டிய புள்ளியோட போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்டா என்னங்க நியாயம் இது? அப்படியா? இவனுடைய பேர் என்ன? ஏங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம். ராஜாராம்னு மட்டும் சொல்லு, ஏன் பையன்னு சொல்லாது. பின்ன என்ன உங்க பையன் நான் சொல்றீங்க? நாங்க தாங்க அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு, பையில இருக்கிறத எடுமா. ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதான் சொல்லுவாங்க. எம்மா எம்மா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆத்தாப்ப நாங்கதான். பாப்பா, என்னது இது? கத்தி. தலையில குத்துனா வயித்து வழியா வந்துரும். இந்தாப்பா, ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பன்னு போய் சொல்றான் பாரு, உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத முதல்ல வந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி உட்காருங்க. அப்படி வா. டேய் சொல்லுங்கடா, சாந்தியை கடத்த சொன்னது யாரு? சொல்லு. அவங்கதான். ஆமா நான் தான். இவர் என் மேல வச்சிருக்கிறாங்க உண்மைதானா? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உயிரையும் கொடுத்து காப்பாத்துவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வச்சு 4வது டெஸ்ட். இவரு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. நீங்க சாதாரண மாப்பிளை இல்ல, கில்லாடி மாப்பிளை. மாமா, இன்னும் லேட் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமா உங்க பொண்ணை கடத்திடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஏங்க, விவகாரம் பண்றதுக்குன்னே வர்றீங்களா? அவருக்கு வேலையே அதாங்க. டேய், விவகாரத்தை தீக்கிறதாண்டா என் வேலை. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. அத்தான் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இந்த பாருமா, ஏப்பா, அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் தயார் பண்ற? பேசுவேடா. சாந்தி மனச மாத்தின, அது பெருசு இல்ல. இவன் மனச மாத்தின பாரு, இதுதான் பெருசு. அறிவுதான் ஜெயிக்கணும் நிரூபிச்சுட்ட பாரு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ, யாருமில்ல. பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான் தான்.
நான் தான் சிட்டி நான் தான்